Daily. Taste the Daily. அக்னீஸ்வரன் சார், பிங்க் நிற பஸ் கண்டிஷனில் தான் திமுக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மகளிருக்கு இலவச பயணம்னு கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் பேருந்துகளுடைய நிலைமையே சரியில்லை அப்படின்றது இருக்குது ஒரு பக்கம். அதையே ஆட்சியோட கம்பேர் பண்ணி அந்த மாதிரியான ஆட்சியை தான் நடத்திட்டு இருக்கீங்க. உங்களுடைய பேருந்தை வச்சுக்கிட்டு எங்களுடைய பேருந்தை பீட் பண்ண முடியாதுன்னு எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள், அதாவது வானத்திலிருந்து குதிச்சு வந்தது மாதிரி, தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னாடியே முதலமைச்சராக இருந்த இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஒரே ஒரு தகுதி தான், நீங்கள் மன்னராட்சியினுடைய வழித்தோன்றல்கள். நான் கேட்குறேன், இந்த பிங்க் கலர் பஸ்ஸு, பச்சை கலர் பஸ்ஸு, மஞ்சள் கலர் பஸ்ஸு இதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் 46,000 கோடி கடனில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி முன்னாள் நிதித்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தான் சொன்னாங்க. அப்போ கடனில் இருக்குன்னு சொன்னது இவங்க தான், இலவச போக்குவரத்து கொடுத்தது இவங்க தான், அதே இலவச போக்குவரத்தை ஓசி பஸ்ஸில் தானமா நீங்கள்லாம் போறீங்கன்னு சொன்னதும் இவங்க தான். ஆகவே முரண்பாடுகளின் மொத்த உருவமா இந்த திமுக ஆட்சி இருந்துகிட்டு, நான் கேட்கிறேன், இந்த பேருந்து இப்ப தமிழக அரசு பேருந்து வரலாறெல்லாம் தமிழ்நாடு துணை முதலமைச்சருக்கு தெரியுமா? இப்ப நாம ஆரம்பத்திலிருந்து பேருந்துகளை வாங்கி அரசாங்கம் அந்த மாதிரி பண்ணுச்சா? கிடையாது. அப்ப எல்லாம் தனியார் முதலாளி கிட்ட தான் இருந்துச்சு. மரியாதைக்குரிய நம்ம கோவிந்தராஜன் சார் அவர்களுக்கு நன்கு தெரியும், அரசாங்கத்திட்ட பஸ் வாங்க அன்னைக்கு நம்மகிட்ட இல்ல. ஆனால் ஐயா பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள்ட்ட கொஞ்சம் பஸ்ஸும், மதுரையில் இருக்கக்கூடிய டிவிஎஸ் ஐயங்கார் அவர்களிடம் கொஞ்சம் பஸ்ஸும், தஞ்சை பரிசுத்த நாடாரிட்டிருந்து கொஞ்சம் பஸ்ஸையும் வாங்கி அங்கங்க அந்த தனியார் பேருந்து வச்சு ஓட்டுனாங்க இல்லையா, நிர்வகிச்சாங்கல்ல, அந்த பஸ் எல்லாம் வாங்கி தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அரசு பேருந்துன்னு விட்டாங்க. சரி. ஆகவே இன்னைக்கு அந்த வரலாறும் இன்னைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியாது. எத்தனை பேருந்து முதற்கொண்டு மாண்புமிகு எதிர்க்கட்சி அவர்களுக்கு தலைவருக்கு தெரியும். ஆனால் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி பஸ்ல போற, ஆமா நீங்க கார்ல பெரிய பெரிய இதுல போவீங்க, விமானத்துல போவீங்க, தனி விமானத்துல கூட நீங்க போவீங்க. 5 வருஷ காலத்துல அந்த ஆட்சியை அந்த பேருந்தோட கம்பேர் பண்றாரு எதிர்க்கட்சி தலைவர். பேருந்துகள் சரியில்லை, பெண்கள் பயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்ல அந்த பேருந்துகள், இந்த மாதிரி நிலைமையில தான் அந்த திமுகவினுடைய நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. உண்மை அதுதானே. நீங்க இந்த பிங்க் கலர் சொல்றீங்க, ஆனா பிங்க் கலர் இப்ப மாறி ப்ளூ கலரா மாறிடுச்சே, அதுவே தெரிய மாட்டேங்குது துணை முதலமைச்சர் அவர்களுக்கு. போனா தானே தெரியும், அல்லது மக்கள் படுகிற அவதியை பார்த்தா தானே தெரியும். ஒரு பெண்மணி படிக்கட்டில் அவங்க கீழே இறங்கும் போது பார்த்தா படிக்கட்டோட சேர்ந்து அவங்களோட சேர்ந்து படிக்கட்டும் சேர்ந்து புடிங்கிட்டு வருது, ஒரு இடத்துல டயர் கலண்டுக்கிட்டு ஓடுது. அப்போ நீங்க இதெல்லாம் என்ன பாக்குறீங்க? ஆக நிர்வாகம் என்பது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதற்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். ஆகையினால இந்த பேருந்துகள் எல்லாம் கலண்டு பயணம் அப்படின்றது மக்கள் மத்தியில எடுபடலையா? எது இந்த இலவச பயணம், பெண்களுக்கான இலவச பயணம்ன்றது எடுபடலையா மக்கள் மத்தியில? எடுபடல. எப்படி எடுபடலன்னா, இப்ப ஒரு சின்ன ஒரு உதாரணம் வச்சுக்கோங்க. ஒரு தாலுகாவில இருந்து பக்கத்துல உள்ள ஒரு கிராமத்துக்கு 16 முறை ஒரு பேருந்து வந்து போனது. 16 முறை வந்து போனத இப்ப அதை 8ஆ குறைச்சிட்டாங்க. இனி அடுத்து என்ன ஆகுன்னா இன்னும் குறையும். இவங்களை பொறுத்தளவுல நீங்க இருக்கிற வசதிய புதுசா உருவாக்கி தர வேணாம், ஆனா இருக்கிறத குறைக்கிறாங்களே, இது வேதனையா இல்லையா? இப்ப இவ்வளவு இங்க நடக்குது. இன்னொன்னு எல்லாமே அந்த இது இருக்கு பாரு, ஒரு சில இடத்துல அந்த இரவு நேரத்துல ஒரு 9 மணிக்கு மேல பார்த்தனா இதெல்லாம் வேதனையான ஒரு செய்தி. அது நடத்துனர்கள் அந்த பயணச்சீட்டே தராம பணத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க இது டியூட்டி க்ளோஸ் பண்ண போறாங்களாம். அப்ப தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் ஏறத்தாழ 4000 பேருந்துகள் ஓடுகிறது. அந்த 4000 பேருந்து எப்படி ஓடுது அப்படின்னா, ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, சைதாப்பேட்டையிலிருந்து அல்லது கிண்டியிலிருந்து அல்லது பெரம்பூர்ல இருந்து ஒரு 10 பேருந்து போகுது அப்படின்னா பல இடத்துக்கு போகுது இல்லையா? அதுல காலையில கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு 11 மணிக்கு மேல பஸ்ஸே வராது. மதியானம் லஞ்ச் டைம் பாத்தீங்கன்னா பாதி பஸ் நின்றோம். ஏன்னா சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் 4 மணி நேரம். இந்த நிர்வாகத்தை எல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு வந்துச்சுன்னா 5 பஸ் மொத்தமா வரும்.
ஆக இதையெல்லாம் போக்குவரத்து உதயநிதிக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பதிலடியை கொடுத்துட்டாரு. பட் உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்வைக்க காரணம் என்ன? நாங்க எதிர்க்கட்சி தலைவரோட பேருந்து இந்த இலவச பேருந்து பயணத்தை வச்சு நாங்க பீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து என்ன விமர்சனம் பண்றதுன்னு தெரியாம இந்த மாதிரி சொல்றாங்களா? இல்ல, அதாவது ஒரு புரிதல் இல்ல, அரசியல்ல கஷ்டப்பட்டு மேல வரல, கோடி கணக்கா இவங்க திட்டங்கள் தீட்டுறதுனால, அரசு கஜானாவை அவங்க முன்னெடுக்கிறதுனால, இதெல்லாம் சாதாரண ஒரு எளிய மக்கள் போகக்கூடியதை ஒரு கேலியா கிண்டலா நையாண்டியாக பேசக்கூடிய ஒரு பேச்சா தான் நான் பாக்குறேன். அவ எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றோம்ல, எங்கயாவது இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு மாண்புமிகு துணை முதலமைச்சர் எங்கேயாவது பேருந்துல போய் பார்த்திருக்கீங்களா? அல்லது பரிசோதனையாவது பண்ணியிருக்கிறாரா? அல்லது அந்த பணிமனை என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிருக்கிறாரா? அல்லது தொழிலாளர்கள் பிரச்சனை பத்தி கூப்பிட்டு வச்சு நான் தான் துணை முதலமைச்சர், ஆட்சிக்கு இந்த பேருந்து விடும்போது கூட 2 முறை பயணம் பண்ணாரு முதலமைச்சர் பெண்கள். நான் துணை முதலமைச்சர் தான் கேட்கிறேன். நீங்க துணை முதலமைச்சர் இப்படி சொல்லலையே. ஏன்னா முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியும். அப்ப நமக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாட்டில் முதலமைச்சரா வந்தவர், 7.5 அவர் நடைமுறைப்படுத்தினவர். நம்ம 10% மாத்தவே முடியல. அது இன்னைக்கு கூட ஒத்துக்கிட்டாரு மாண்புமிகு துணை முதலமைச்சர், எங்களெல்லாம் நீட்டு விலகெல்லாம் கொண்டு வர முடியாதுன்னு. ஆனா எதுவுமே தெரியாம 2019 இளைஞரணிக்கு இங்க நின்று ஜெயிச்சு கேட்டா நான் மக்களால் வெற்றி பெற்றோம். நான் அப்படி கேட்கிறேன், இன்ப நிதியை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிருங்க, அவ்வளவுதான். உங்களை யாரு கேட்க போறா? எல்லாரும் ஜெயிச்சுதான் வர முடியும். ஜெயிக்காம வானத்திருந்த குதிச்சா வர முடியும். ஆனால் ஒரே குடும்பத்திலிருந்து ஜெயிச்சு வரீங்களே எப்படிப்பான்னு தான் கேட்கிறோம் நாங்க. ஆனா அதிமுக அப்படி இல்லையே. ஆகவே இங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி என்றாலும் கூட எதுல போட்டினா தேவை சிறப்பான ஆட்சி தானே. அது வாரிசுகள் நடத்தினா என்ன, யார் நடத்தினா எப்படி எப்படி மக்களுக்கு தேவை சிறப்பான ஆட்சி தானே நடத்தணும். யார் நடத்தினா என்ன? ஓ, இங்க நடக்கிறது சிறப்பான ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குன்றீங்க. இல்ல அப்படி கேக்குறேன். இங்க சிறப்பான ஆட்சி எல்லாம் கிடையாது, ரைட்டா? இங்க சிறப்பில்லாத ஆட்சி, ரைட்டா? இந்த ஆட்சி எந்த விதமான முன்னெடுப்பும் இல்லாத ஆட்சி, நிறைய கடனை வாங்கின ஆட்சி, ரைட்டா? வெளிநாட்டுக்கு நிறைய சுற்றுப்பயணம் போன ஆட்சி, எதையுமே சாதனை செய்யாத ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியை உட்கார்ந்துகிட்டு நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுல இன்னும் மட்டும் விட்டுருங்க, தமிழ்நாட்டை விடுங்க. தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் எதிர்கால சிந்தனையாளர்களை உருவாக்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோமான்னு கேட்டா இல்ல. இந்தியாவில ஏதாவது ஒரு மாநிலத்துல அப்பாவும் மகனும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எந்த மாநிலத்திலாவது உண்டா? ஏதாவது ஒரு மாநிலம் நீங்க சொல்லுங்களேன். அல்லது நம்ம சார் முருகையன் சார் தான் சொல்லட்டும், 200 வருஷ கட்சி. ஏதாவது இந்திய திருநாட்டுல ஒரே நேரத்துல அப்பா முதலமைச்சர் தந்தை துணை முதலமைச்சர் எப்ப? 2009 அப்பா முதலமைச்சர் மகன் துணை முதலமைச்சர். இன்னைக்கு முன்னேறிட்டோம். இப்ப 2023 அப்பா முதலமைச்சர் மகன் துணை முதலமைச்சர். அடுத்து 10 வருஷம் கழிச்சு உதயநிதி முதலமைச்சர், அவருடைய பையன் இன்பநிதியா அவர் துணை முதலமைச்சர். இது எந்த ஜனநாயக நாட்டில் இந்தியாவில் உண்டான்னு கேக்குறேன். நீங்கெல்லாம் இந்த பஸ் பேர் இதை வச்சுக்கிட்டு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை, முன்னாள் முதலமைச்சரை, இந்த மக்களுக்காக குறுகிய காலத்தில் ஒரு நல்லாட்சி கொடுத்தவரை, அவர் செய்த சாதனையை நீங்க செய்யாம இந்த கேலி கிண்டல்லாம் இந்த 2026 திமுகவுக்கு மக்கள் போதும்பா போங்கன்ற. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா மக்கள் பெற போகும் நன்மைகள் என்ன? அதாவது இவங்கள மாதிரி வெறுமனே பாஜக எதிர்ப்பு அல்லது ட்ரம்ப் 88% வரியை உயர்த்திட்டாரு அப்படின்லாம் சொல்லாம, மாநில அரசுனால எந்த அளவுக்கு வரியை உயர்த்தி மக்களை துன்புறுத்துற திமுக அரசாங்கம் அல்ல அதிமுக அரசாங்கம். அதே மாதிரி தேர்தல் அறிக்கையில சொன்னதை பூரா செய்யாம அதை மழுப்புறதுக்காக ஊடகத்தை பூரா கட்டுப்படுத்திக்கிட்டு யார யார போட்டா எங்கெங்க இது பண்ணுனா அது கரெக்டான உண்மையான செய்தியை மக்கள்கிட்ட சொல்லாம இருப்பாங்கன்னு சொல்லி அது அல்லவா அது நிர்வாகமே இல்ல. இவங்களை பொறுத்தளவுல எல்லாமே பணத்தை வச்சு சாதிச்சிடலாம் அப்படின்னு திமுக அரசாங்கம் நினைக்குது. ஆனா ஏழை மக்கள், ஒரு நடுத்தர மக்கள், அரசியல் கட்சி சாராதவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னப்பா நாளுக்கு நாள் எல்லா விலைவாசியும் ஏறுது, எல்லாதும் பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, எல்லா பிரச்சனை, மணல் கடத்தல், கஞ்சா எல்லா இடத்துலயும் அது பாட்டுக்கு விக்குது, டாஸ்மார்க்ல நிறைய வருமானம் வருது. அப்ப என்னதான் ஆட்சி, என்னதான் நீங்க பண்றீங்க? 5 வருஷத்துல 5 தடவை வெளிநாடு போயாச்சு. இவைகளெல்லாம்
இது ஒரு மக்களுக்கான ஆட்சி மாதிரி தெரியல, ஒரு குடும்பத்துக்கான ஆட்சி மாதிரி தான் தெரியுது. ராஜபக்சே குடும்பம் ஒரு இலங்கையவே எப்படி கபலீகரம் செய்ததோ அது மாதிரி தமிழ்நாடும் போகக்கூடாது என்று நல்லெண்ணத்தோட நினைக்கக்கூடியவங்கெல்லாம் அதிமுக ஆட்சி வரணும்னு நினைக்கிறாங்க. ஆகவே இங்க எல்லாத்தையும் திண்டிவனத்துல நாடாளுமன்றத்தில் வைக்கும் போது ராம்நாத் கோயங்கா ஹெலிகாப்டர்ல பிளைன்ல ஏறி காசை அள்ளி போட்டார். வாக்காளர்கள்லாம் வாங்கிட்டு அடுத்த நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி காசை வாங்கிக்கிட்டாங்க. வாக்காளர்கள் வாங்கிக்கிட்டு ஐயா திருக்குறள் மூணுசாமியை வெற்றி பெற செய்து நாடாளுமன்ற உறுப்பினரா ஆக்கி விட்டாங்க. இதே விழுப்புரம் திண்டிவன மக்கள் அதே மாதிரி தான் திமுக கொடுக்கிற காசை எல்லாம் தமிழ்நாடு மக்கள் ஆட்சியில் கொள்ளையடித்த காசை வாங்கி வச்சுக்கிடுவாங்க. ஒரு எளிய கட்சி, தமிழ்நாட்டு மக்களுக்கான கட்சி அதிமுகவை சட்டமன்ற தேர்தலை வெற்றி பெற செய்து ஆட்சிக்கு அமைக்க வைப்பாங்க அப்படின்றத ஒரு சாமானிய பார்வையாளனா நான் பார்க்கிறேன். அப்படிதான் வரணும்.